நடிகர் சந்திரபாபு அவரோட பிறப்பு 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1927 தூத்துக்குடியில் பிறந்தாருங்க. அவர் இறப்பு மார்ச் 8ஆம் தேதி 1974 அவர் சென்னை தமிழ்நாட்டில் இறந்தாருங்க. சந்திரபாபு அவர் ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், அப்புறம் பின்னணி பாடகரும். அவர் பாட்டுலாம் பாடியிருக்காரு. அப்புறம் நடனமும் நல்லா அவருக்கு தெரியும். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவரோட வாழ்க்கை துணை பேர் ஷீலா. சந்திரபாபு அவர் தூத்துக்குடியில் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர். ஜோசப் பிச்சை என்னும் பெயரிடப்பட்ட அவர் பேர் சந்திரபாபு என்று சொல்லிட்டு சந்திரபாபு அவங்க மாறிட்டாங்க. அப்புறம் சந்திரபாபுவின் தந்தை ஜே.பி. ரோட்ரிக்ஸ் ஒரு விடுதலை போராட்ட வீரர், சுதந்திர வீரர் என்ற பத்திரிகை நடத்தி வந்தார். அன்றைய பிரித்தானிய அரசு அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்தது. சத்தியம் காக்கிற இயக்கத்தில் கலந்து கொண்டமைக்காக 1929 அவரை கைது செய்தார். அவர் விடுதலையானவுடன் அவரை ஒரு குடும்பத்தினரும் இலங்கைக்கு நாடு கடத்தினார்கள். அங்கு அவர் ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார். சந்திரபாபு கொழும்பில் புனித யோசேப்பு கல்லூரியில், பின்னர் கொழும்பு அக்குவேனா கல்லூரியில் கல்வி கற்றார். சந்திரபாபுவின் குடும்பம் 1943ஆம் ஆண்டில் இந்தியா திரும்பி சென்னையில் குடியேறியது. சென்னை ட்ரிப்ளிகேணியில் வாழ்ந்து வந்தார். தந்தை தினமணி பத்திரிகையில் பணியாற்றினார். சிறு வயதிலேயே பாடும் திறமை பெற்றிருந்த சந்திரபாபு ஆங்கிலேயரின் நவநாகரிக போக்கினால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தனது 16ஆம் வயதில் சென்னை அடைந்து திரையுலக நுழைய முயற்சிகளை மேற்கொண்டார். ஒரு படத்தளத்தின் உள்ளே சென்று வாய்ப்பு தேட அனுமதித்ததால் தற்கொலைக்கு முயன்றவர். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சந்திரபாபு நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு தனது கையை சுட்டுக்கொண்டு கூறினார், "உங்களுக்கு நான் சுட்டுக்கொண்டது தான் தெரியும். என் காயத்தை உங்களால் உணர முடியாது. அதுபோலத்தான் என் துயரமும்." சந்திரபாபு அவரின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இல்லை. அவர் மணப்பெண் தான் பெறுவரை விரும்புவதாக கூறியதால் அந்த பெண்ணின் விருப்பப்படி அவர் விரும்பும் நபருடன் மகிழ்ச்சியாக வாழ அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தார். சந்திரபாபு இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்தே அந்த 7 நாட்கள் படத்தின் திரைக்கதையை அமைத்தார். சந்திரபாபு கத்தோலிக்க கிறிஸ்துவர் என்பதால் மாதாவின் மீது அதிக பக்தி கொண்டவர். 20ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் உலகம் முழுவதும் பாத்திமா மாதாவின் புகழ் பரவி கொண்டிருந்த சமயம் சந்திரபாபுவும் பாத்திமா மாதாவின் மீது அதிகம் பற்று கொண்டவராக இருந்தார். சந்திரபாபு திரைப்பயணம் 1947ஆம் ஆண்டு தன அமராவதி எனும் திரைப்படம் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்த சந்திரபாபு விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரானார். 1950ஆம் ஆண்டுகளில் பெரும் நட்சத்திரங்களாக உருவாக்கி கொண்டிருந்த எம்.ஜி.ஆர்., சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார்.